happened was that in 5 documented cases, caregivers apparently administered concentrated paracetamol multiple times a day. இந்த வீடியோவை பார்த்த மாதிரி வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்க இறந்ததுக்கு காரணம் வேக்சின் கிடையாது, பாராசிட்டமால் ஓவர் டோஸ். ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஷேக். இந்த மாதிரி மெடிக்கல் அவேர்னஸ் பற்றின ரீல்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் பாராசிட்டமால் அதிகமாக கொடுத்ததுனால 5 குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க. அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னா, 125 மில்லிகிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல 150 மில்லிகிராம் டோஸை மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக பாராசிட்டமால் சேஃப்னு நினைச்சு நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு அதிக டோஸ் ஆஃப் பாராசிட்டமாலை கொடுத்துட்டு வராங்க. பட் அது சைலண்டா லிவர் ஃபெயிலியருக்கு வழிவகுக்கும், மரணமும் வரலாம். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், நீங்கள் உங்கள் குழந்தையோட வெயிட் பார்க்காம அண்ட் தென் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பாராசிட்டமால் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. பாராசிட்டமால் சேஃப் தான், பட் ஆனால் டோசேஜ் தவறுனா இட் இஸ் டெட்லி. ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.